அதில் ஒரு தட்டு தட்டிட்டிங்கன்னா அதில் விழுந்துடும். கொஞ்சம் வேகமாக அடித்தா இங்கே எங்கள் மேலே வந்து விழுந்துடும். ஆட்டியோட வீடியோ அதிகம் வரமாட்டேன். காட்டில் எடுத்ததெல்லாம் வரல அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அதில் தான் வரலான்னு யூடியூப்பில் வரல. அவ்வளோதான் ரிலீஸ் ஆகிடுங்க. ஏய் இங்கே பாரியா தட்டு ஏதாவது அனுப்பிவிட சொல்லுங்கய்யா. டம்ளர் வேணும்னா அந்த வேலையை பார்த்துட்டு டம்ளர் கிடைக்கலன்னு இந்த வேலையை பார்த்து இது சீக்கிரம் ஆகும். என்ன எதையும் மெயின்டைன் பண்ண முடியல. சாப்பிட்டு அதில் வாங்கி ரெண்டு தட்டு. அம்மா இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 10 தட்டு அனுப்பி விடுங்க. ஒரு 10 தட்டு அனுப்பி விடுங்க. ஒருத்தர் வைக்கிறதுக்கு 30 செகண்ட் ஆகுனா எவ்வளோ செகண்ட் ஆகும்? டமால் தட்டணும், கரண்டி வளைஞ்சு போடணும். இல்லைன்னா அவங்க தட்டை ஒரு தட்டை அது பிடிச்சிக்கணும். தட்டும்போது அவங்க தட்டை பிடிச்சிக்கிட்டு கட்டாது. தட்டுங்க தட்டு சக்கரை போங்களா இருக்க வரா டேய் தமிழை வாங்கிக்க இல்லைங்களா சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாய் தொண்டர்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் செய்யவும், பட்டன் ஃபோன் உள்ளவரிடம் கொண்டு போய் சேர்க்கவும். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், பட்டன் ஃபோன் உள்ளவரிடம் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும். குரு வாழ்க, குருவே துணை. அதுவே தமிழர் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி விடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், பட்டன் ஃபோன் இல்லாதவர்களும் கொண்டு போய் சேர்க்கவும் இந்த வீடியோவை. குருவாழ்க, குருவை துணை. சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சார். அம்மா இந்த தட்டை இது என்ன தட்டை? இந்த கூட தட்டி விட. ஏப்பா வந்துட்டீங்க தமிழர் இல்லை ஏன் என்னம்மா ஏமா சாப்பிடலையா? ஆயிட்டீங்களா? சரி கோச்சிட்டு போவாங்க. இங்கே இருக்கிற நிலவரம் அப்படி தான். இங்கே உள்ள நிலவரம் அப்படி கோச்சிட்டு போவாங்க. சாப்பிட இருக்கிற வந்து இங்கே 2 டம்ளர் இருக்குது பாரு, தெரியுது வீடியோவில். போடுங்க, போட்டு விடுங்க. குறுக்க வரவனா? அம்மா வரிசையில் நிற்கிறாங்க. குறுக்க வரவனா? டம்ளரில் ஊற்று, டம்ளர் ஊற்று. அவருக்கு தொல்லை கொடுக்காங்க. பாருங்க அவரை டென்ஷன் கொடுத்தாதீங்க. அவருக்கு பின்னாடி சூத்த வச்சுருக்காரு. தட்டி விட்டு போதுமா தம்பி? எங்கே போகிற? போதும் பார்ப்போம். தட்டிட்டு போங்க, சீக்கிரம் வேலை எப்படிங்க. தட்டே தமிழெல்லாம் அனுப்பி விடுங்க. ஊற்றி விடாத.
பாண்டியா பின்னாடி ஃபேன் ஓடுறத பார்த்துக்க. போடலாமா பாண்டியா ஃபேனு? ஜாக்கிரதை போடுமா? போடு, சொல்லிட்டேன் போடு. அவ்வளோதான். ஒரு அண்டா பிடிச்சிக்கிட்டு தப்பாக நிப்பாட்டிங்க. இவருக்கு அதான் இவருக்கு சொல்ல கொடுக்காங்க. ஏன்னா அவர் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இதை விட்டுவார். இங்கே சரவணம் போய்ட்டு அப்படியா பார்த்துக்குமா? பார்த்து எடுத்துகிட்டு போங்க. இந்த 2 தட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க. கால் மேலே தள்ளி விட்றாதீங்க. இங்கே பாரு, ஏதாச்சும் இடுக்கில் நீட்டு தள்ளி விட்ருவோம். கால் ஊற்றினா வெந்து போயிடும். இங்கே அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட. சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாரம் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக பிடிச்சிட்டு இல்லை. டம்ளர் தீர்ந்துடும். எப்பயும் கிடைக்கும் டம்ளரு. அப்படி இன்னும் எவ்வளோ இருக்கு? அப்படியே தீர்ந்து வச்சு மூடிடுல. அதை மூடி தட்டை எடுத்துக்கோ. மூடிட்டு கொண்டு வச்சு அங்கே வச்சுருங்க. இதெல்லாம் முந்திரி இப்படி கிடையாது. வந்து மூடி வச்சுருங்க. ஆசைப்பட்டு கஞ்சி குடிக்கலாம்னு பார்த்தா டம்ளரே கிடைக்கல. டம்ளர் இல்லையா? அளந்து கொண்டு அது அடைமுல டம்ளர் போட்டுருவான். யாரா? குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம். சாரம் சாரம் சாரம். துனி அக்னி அக்னி துனி. சிவராமபுரம் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் படுதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் படுதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் படுதல் வேண்டும். வரும்பொழுது நாம் மட்டைக்காயுடன் வரும்பொழுது மட்டைக்காயுடன் வரும்போது வலம் வருதல் இன்னும் மிகவும் சிறப்பானது. மட்டைக்காயுடன் வருவது இன்னும் சிறப்பானது. இந்த அக்னியை 9 முறை வலம் வந்து தலையில் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தில் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தில் முதல் வாரம் வியாழக்கிழமை கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். கதவு கட் பண்ணிக்க. அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் படுத்த வேண்டும்.
இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இதில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இதில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இதில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இது மகாராஷ்டிராவில் ஜோதிர்லிங்கம் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தின் அருகே மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தின் அருகில் இந்த நல்ல அத்திமரம் உள்ளது. அதே அத்திமரம் இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பாகும். 9 முறை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வருதல் வேண்டும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.